அசோக், அசோக் ரூமுக்கு எப்படி பாம்பு வந்துச்சு? அசோக், இசை, நான் சொல்றத கேட்டு எதுவும் பயந்துராதீங்க. என்ன இசை சொல்றீங்க? என்னாச்சு? அசோக், உங்க பக்கத்துல ஒரு பாம்பு இருக்கு அசோக். என்ன பாம்பா? அசோக் இருங்க இருங்க, பெட்ட ஆட்டாதீங்க. அசையாம அப்படியே இருங்க, அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. ப்ளீஸ் அசையாதீங்க. இசை, இசை, என்னாச்சு? என்னாச்சு இசை? இசை எங்க இருக்கீங்க? இசை என்னமா? என்னாச்சுமா? அம்மா வந்துட்டீங்களா? என்னாச்சுமா? இசை என்னாச்சுமா? கண்ணை திறந்து பாரு இசை. இசை என்னாச்சுமா? இசை அம்மா கொஞ்சம் இசையை பாருங்கம்மா, என்னாச்சுன்னு. ஏதோ பாம்பு வந்துச்சுன்னு சொன்னாங்கம்மா அவங்க. என்ன காப்பாத்தினதே அவங்க தான்மா. அந்த பாம்பு தான் கடிச்சிச்சு போலமா அவங்கள. பாம்பு கடிச்சிருச்சா? இசை, ஐயோ கண்ணை திறமா இசை. இசை என்ன பாரு, கண்ணை திற இசை, கண்ணை திற இசை. என்ன பாருமா. ஐயோ இசை, உனக்கு ஒண்ணு ஆகாது இசை, உனக்கு ஒண்ணு ஆக விட மாட்டேன். இங்க பாரு இசை, உனக்கு ஒண்ணுமே ஆகாது இசை, நான் இருக்கேன். உனக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன் இசை. இசை கண்ணை மூடாதம்மா. இசை கண்ணை மூடாத இசை. கண்ணை மூடனா விஷம்லாம் உடம்புல ஏறிடும்னு சொல்லுவாங்க. நான் சொல்றது கேக்குதா இசை? இங்க பாரு, என்கிட்ட பேசிட்டே வாமா. அம்மா சொல்றல கேளு. அத்தை, இப்ப என்ன சொன்னீங்க? அம்மாவா? நீங்க அம்மா நான் சொன்னீங்க? இது போதும், இது போதும் எனக்கு. உங்க வாயால என்ன அம்மாவா நினைச்சுக்கன்னு சொன்னீங்க. உங்க பொண்ணா என்ன நினைச்சு எனக்காக வருத்தப்படுறீங்கல்ல? ஐயோ இசை, இசை, ஐயோ என்னாச்சு இசை? ஐயோ இசை கண்ணு தரமா, என்ன பாருமா. இசை, இசை கண்ணு தரமா, கண்ணு தர. இசை நான் பேசுறது கேக்குதா? இசை உனக்கு ஒண்ணுமே ஆகாது, தைரியமாரு, நான் இருக்கேன். நான் பேசுறது உனக்கு கேக்குதா? சொல்லு இசை, பேசு. இசை கண்ணு தரமா, உனக்கு ஒண்ணு ஆகாது. இசை என்ன விட்டு போயிடாத இசை, போயிடாத. இந்த அம்மா கிட்ட திரும்ப வந்துரு இசை, கண்ணு தரமா. வந்துட்டோம் வந்துட்டோம். டிரைவர் கொஞ்சம் சீக்கிரம் போங்க, வேகமா போங்க. இசை, இசை கண்ணு தரமா. ஐயோ கடவுளே இசை. ஆனா நீ ரூம்ல உட்காராம எங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? நான் ரூம்ல தான் இருந்தேன். அங்க இசை வந்தாங்க. என் பக்கத்துல பாம்பு இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ஐயோ, அப்ப ஈஸியா பாம்பு கடிச்சிட்டுன்னு சொல்றியா அசோக்? ஆமாத்த. என்ன காப்பாத்தணும்னு இசை பாம்பை பிடிக்கும் போது இசைய பாம்பு கொத்திடுச்சு. அம்மா இப்பதான் இசைய ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. என்னக்கா இது? சின்ன பிரச்சனையை காலி பண்ணலான்னு பார்த்தா நம்மளோட பெரிய தலைவலி பாம்பு கடிச்சு போயிடுவா போல இருக்கு. ஆமா ஸ்ரீஜா, இன்னைக்குதான் நமக்கு வாழ்க்கையில ஒரு நல்லது நடந்திருக்கு. ஏய், அத நம்ம இங்க இருந்து பேச வேண்டாம். வா, உடனே நம்ம ஹாஸ்பிடல் போய் பார்க்கலாம். சரி வாங்க போலாம். அசோக், நீங்க இங்கே பத்திரமா இருங்க. நாங்க இசைக்கு என்னாச்சு, அவ எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுறோம். சரிங்க ஸ்ரீஜா. வர அசோக். சார், அந்த கிஃப்ட்டை ரெடி பண்ணிட்டீங்களா? சார், நீங்க கேட்ட மாதிரி அந்த கிஃப்ட்டை ரெடி பண்ணியாச்சு சார். உங்க வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி இதுல இன்சர்ட் பண்ணிட்டா கிஃப்ட் ரெடி சார். சூப்பர், கொடுங்க. சார், சும்மா சொல்லக்கூடாது சார். நான் காமிச்ச மாதிரியே பர்ஃபெக்டா ரெடி பண்ணிட்டீங்க. வெரி நைஸ். சார், உங்க லவருக்கு கிஃப்ட் பண்ண போறீங்களா? இல்ல, என்னோட வைஃப்க்கு. ஓகே ஓகே சார்.
அம்மா சொல்லுங்கம்மா. விஷால், உடனே நீ நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வாப்பா. ஹாஸ்பிட்டலுக்கா? நம்ம இசைய பாம்பு கடிச்சிருச்சுப்பா. என்னது? இசையா பாம்பு கடிச்சிருச்சா? ஆமாடா. அவ வாயில இருந்து நுரையா தள்ளி சுயநினைவே இல்லாம இருக்கா. இப்பதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து ஐசியூல அட்மிட் பண்ணிருக்க. டாக்டர், நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாங்க. சீக்கிரமா வந்துடுறா. சார் உங்க வாய்ஸ் இந்த கிஃப்ட்ல ரொம்ப நல்லா இருக்கு சார். இந்தாங்க சார் பில்லு. சார் கிஃப்ட். சார் சார் என்ன காசை கொடுத்துட்டு கிஃப்ட் வாங்காம போறாரு? விஷால் பாத்து. இசை. சுபத்ரா, விஷால், என்னம்மா ஆச்சு? சுபத்ரா, என்னங்க? என்னாச்சு? இசை எங்க? என்னம்மா எப்படிமா பாம்பு வந்துச்சு? என்னம்மா நம்ம வீட்ல எதுமா பாம்பு? என்னதான் நடந்தது சுபத்ரா? சொல்லு. தெரியலங்க. அசோக் ஐ டிராப்ஸ் ஊத்தணும்னு நான் தான் அவன் ரூம்க்கு போக போனேன். இசைதான் நான் போறேன்னு சொல்லிட்டு அசோக் ரூம்க்கு போனா. போன கொஞ்ச நேரத்துல அவனை கடிக்க வந்த பாம்ப இவ கையால பிடிச்சிருக்கா. பாம்பு இசை கைய கடிச்சிருச்சு. நான் இசைய பாக்கும்போது வாயெல்லாம் நுர தள்ளி இருந்தா. கடவுளே, இசை அப்படி பாக்கும்போது எனக்கு உயிரே போயிடுச்சு. இசை சுபத்ரா, டாக்டர், ஆ, என் மருமக எப்படி இருக்கா டாக்டர்? மேடம் சாரி மேடம். பேஷண்ட் இன்னும் கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல தான் இருக்காங்க. அவங்கள கொத்துனது சாதாரண பாம்பு கிடையாது, நல்ல வீரியம் உள்ள பாம்பு. அதோட விஷம் உடம்புல ரொம்ப வேகமா பரவி இருக்கு. இந்த மாதிரி கேஸ்ல சர்வைவல் ரேட்டு ரொம்ப குறைவுதான். விஷால், இருந்தாலும் நாங்க எங்க மெடிக்கல் டீமோட சேர்ந்து இப்போதைக்கு ஆன்டிவெனம் அண்ட் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம். என்னங்க டாக்டர் என்னென்னமோ சொல்றாரு? இரு சுபத்ரா, பதட்டப்படாத. டாக்டர் அவங்களால முடிஞ்ச ட்ரீட்மெண்ட்டை பண்ணிட்டு தான் இருக்காங்க. டாக்டர், என் இசையை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துருங்க டாக்டர். வெயிட் பண்ணுங்க சார். எதுவா இருந்தாலும் இன்னும் 2 மணி நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும். அந்த 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு கான்சியஸ் திரும்பலாம், இல்ல கிளினிக்கல் கோமாக்கு கூட போகலாம். இப்போதைக்கு எங்களால முடிஞ்ச எல்லாத்தையும் நாங்க பண்ணிட்டோம். இதுக்கு மேல நீங்க கடவுளை வேண்டிக்கோங்க. இசைக்கு ஒண்ணும் ஆகாது.